டவுட்ஸ் வருது உங்களுக்கு விரதத்துல. ஃபர்ஸ்ட் விரதம் இருக்கிறது கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சாப்பிடாம இருக்க முடியாதுன்னா தயவு செஞ்சு சாப்பிட்டுடுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருக்கீங்க, நான் 2 வேளை சாப்பிட்டு இருக்கலாமா, இல்ல நான் நைட்டு மட்டும் சாப்பிடலாமா, பகல்ல மட்டும் சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நான் காலைல இருந்து 2 டீ தான் குடிச்சிருக்கேன். காலைல 5:30 மணிக்கு நான் எழுந்திரிச்சேன். இப்போ வரைக்கும் நல்லா எனர்ஜியோட இந்த பாருங்க, உங்க டவுட்ஸ் எல்லாம் வேற கிளியர் பண்ணிட்டு என் வேலையும் பார்த்துக்கிட்டு இங்க நான் ஓடி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு நிமிஷம் கூட நான் சோர்வே ஆகல. ஏன்னா என் மனசு முழுக்க முருகன் தான் நிறைஞ்சிருக்காரு. அப்புறம் எப்படி வந்து நமக்கு தூக்கம் வரும், சாப்பிட தோணும், எல்லாமே நம்மளுக்கு எங்க இருந்து வரும்? அப்புறம் சில பேர் கேக்குறீங்க, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்றீங்க. எப்படி தூக்கம் வரும்? முருகனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. நம்ம அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சனாலே நம்மளுக்கு தூக்கம்ன்றது அறவே வரவே வராது. அப்படியே மனசு முழுக்க பயங்கர புத்துணர்ச்சி ஆயிடும். முருகன் வந்து உங்களோட மனசுல குடி கொண்டுடுவாங்க. எப்படி அதர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. பீரியட்ஸ் அப்போ கேக்குறீங்க, நான் நடுவுல பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, கடைசியில பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. பீரியட்ஸ் ஆகணும் உங்களுக்கு டவுட் இருந்தனால தடவை இருக்காதீங்க. பீரியட்ஸ் அப்போ உதிரி போக்கு ஜாஸ்தியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மந்திரம் சொல்றது ஆகட்டும், இல்ல பிரேஸ் பண்றது ஆகட்டும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நம்மளுக்கே வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸ்ல நம்மளோட நிலையே வந்து அன்கன்ட்ரோலபிளா இருக்கும். அதுக்குதான் பீரியட்ஸ் போது இருக்காதீங்க அப்படின்னு சொல்றது. தலைக்கு டெய்லியுமே குளிக்கணுமான்னு கேக்குறீங்க. உங்க உடல் ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விரதத்துல இருக்கும்போது தண்ணி நிறைய குடிக்கணும். அது மறந்துடாம தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. பெட்ல தூங்கலாமான்னு கேக்குறீங்க. ரொம்ப வயசானவங்க, எங்களால கீழே படுத்து உறங்க முடியாதுன்னா அவங்க பெட்ல தூங்கிக்கோங்க. சின்ன பசங்க, ஓரளவுக்கு நடுத்தர வயசுல இருக்கவங்க எல்லாம் கீழே படுத்து தூங்க முடியும்னா தயவு செஞ்சு படுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு விரதம் இருக்கும் போது நான் சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க. இந்த மிளகு விரதம் இருக்கிறதுலே ரொம்ப கடுமையான விரதம் வந்து மிளகு விரதம் தான். மிளகு விரதம் இருக்கும் போது தண்ணி, மிளகு இதை மட்டுமே தான் நீங்க சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 1 மிளகுன்ற மாதிரி 7வது நாள் கடைசியா 7 மிளகோட அந்த விரதத்தை முடிப்பாங்க. அப்புறம் பால் பழம் விரதம் இருந்துட்டு சாமிக்கு படைச்சதை சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க. நீங்க என்ன விரதம் இருக்கீங்களோ அதுல ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. மத்தபடி எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. சுவாமிக்கு படைச்சது வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுங்க, அவங்க வந்து சாப்பிடுவாங்க. சாமிக்கு படைச்ச சாப்பாடு நீங்களுமே வந்து சாப்பாடு சாப்பிடுற விரதத்துல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சாப்பிடுங்க. கடைசியா 7 நாள் தாங்க விரதம் இருக்கணும். அதாவது சூரசம்ஹாரம் முடிஞ்சு முருகனுக்கும் தேவசேனா வள்ளிக்கும் திருமணம் நடக்குங்க. அந்த திருமண கோலம் முடிஞ்ச பிறகுதான் சுவாமி வந்து சாந்த நிலைக்கு வருவாரு. அப்பதான் நீங்க விரதத்தை முடிக்கணும். 28ஆம் தேதி சாயங்காலம் தான் விரதம் வந்து பூர்த்தி ஆகும். எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணிட்டேன் உங்களுக்கு. திருப்பி டவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. விரதம் இருக்கிறது உங்களோட உடல் சுத்தத்துக்கும் மனசு சுத்தத்துக்கும். முருகன் வந்து உங்க உள்ளத்துல குடிபெறதுக்கு தான். சந்தேகத்திலேயே விரதத்தை ஓட்டுறதுக்கு கிடையாது. நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனை துணை.